உங்களுக்காக வேலை செய்யும் போது உங்கள் நேரத்தை நிர்வகிப்பதற்கான சிறந்த உதவிக்குறிப்புகள் யாவை? 1. தெளிவான மற்றும் யதார்த்தமான எதிர்பார்ப்புகளை அமைக்கவும். செட் கிளியர் அண்ட் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். 2. ஒரு நெகிழ்வான மற்றும் நிலையான வழக்கத்தை உருவாக்கவும். கிரியேட் அ ஃப்ளெக்சிபிள் அண்ட் கன்சிஸ்டன்ட் ரூட்டீன். 3. உங்கள் நேரத்தை கண்காணித்து மதிப்பாய்வு செய்யவும். 4. உங்கள் பணிகளுக்கு முன்னுரிமை அளித்து ஒப்படைக்கவும். Prioritize and delegate your tasks. 5. கற்று உங்கள் திறமைகளை மேம்படுத்தவும். Learn and improve your skills. 6. வெகுமதி மற்றும் உங்களை ரீசார்ஜ் செய்யுங்கள். Reward and recharge yourself. தெளிவான மற்றும் யதார்த்தமான எதிர்பார்ப்புகளை அமைக்கவும். செட் கிளியர் அண்ட் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எந்தவொரு திட்டத்திலும் நீங்கள் வேலை செய்ய தொடங்குவதற்கு முன் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள், எவ்வளவு காலம் எடுக்கும் மற்றும் உங்களுக்கு என்ன ஆதாரங்கள் தேவை என்பதை நீங்கள் வரையறுக்க வேண்டும். இது உங்கள் வேலையை திட்டமிடவும், உங்கள் பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் மற்றும் ஸ்கோப் கிரீப்பை தவிர்க்கவும் உதவும். உங்கள் எதிர்பார்ப்புகளை உங்கள் வாடிக்கையாளர்கள், கூட்டுப்பணியாளர்கள் மற்றும் உங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். உங்கள் இருப்பு, காலக்கெடு மற்றும் டெலிவரிகள் குறித்து நேர்மையாக இருங்கள், மேலும் அதிகமாக அல்லது குறைவாக வழங்க வேண்டாம். தெளிவான மற்றும் யதார்த்தமான எதிர்பார்ப்புகளை அமைப்பது மன அழுத்தம், குழப்பம் மற்றும் ஏமாற்றத்தை தவிர்க்க உதவும். ஒரு நெகிழ்வான மற்றும் நிலையான வழக்கத்தை உருவாக்கவும். கிரியேட் அ ஃப்ளெக்சிபிள் அண்ட் கன்சிஸ்டன்ட் ரூட்டீன். உங்களுக்காக வேலை செய்வது என்பது நீங்கள் விரும்பும் போதெல்லாம் வேலை செய்வதல்ல, உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை தேவைகளுக்கு ஏற்ற நெகிழ்வான மற்றும் நிலையான வழக்கத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். இது உங்கள் நேரத்தின் மீது ஒரு தாளம், ஒரு அமைப்பு மற்றும் கட்டுப்பாட்டு உணர்வை நிறுவ உதவும். உங்கள் வேலை நேரம், இடைவேளைகள் மற்றும் கூட்டங்களை திட்டமிட காலண்டர்கள், டைமர்கள் மற்றும் அலாரங்கள் போன்ற கருவிகளை பயன்படுத்தலாம். உங்கள் பணி மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையே ஒரு பிரத்யேக பணியிடத்தை வைத்திருப்பது, அறிவிப்புகளை முடக்குவது மற்றும் கவனச்சிதறல்களை வேண்டாம் என்று கூறுவது போன்ற எல்லைகளை நீங்கள் அமைக்கலாம். ஒரு நெகிழ்வான மற்றும் நிலையான வழக்கத்தை உருவாக்குவது நீங்கள் கவனம் செலுத்தவும், உந்துதல் மற்றும் திறமையாகவும் இருக்க உதவும். உங்கள் நேரத்தை கண்காணித்து மதிப்பாய்வு செய்யவும். Take and review your time. உங்களுக்காக வேலை செய்யும் போது உங்கள் நேரத்தை நிர்வகிக்க சிறந்த வழிகளில் ஒன்று உங்கள் நேரத்தை கண்காணித்து மதிப்பாய்வு செய்வது. உங்கள் நேரத்தை நீங்கள் எவ்வாறு செலவிடுகிறீர்கள், எந்த பணிகள் எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் அல்லது குறைவாக எடுக்கும் மற்றும் என்ன நடவடிக்கைகள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ மதிப்புள்ளது என்பதை புரிந்து கொள்ள இது உதவும். உங்கள் நேரத்தை பதிவு செய்ய விருதாள்கள், ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், ஆஸ் அல்லது ஜர்னல் போன்ற கருவிகளை பயன்படுத்தலாம் அல்லது ஸ்டாப் வாட்ச் அல்லது கடிகாரத்தை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு நாள், வாரம் அல்லது மாதத்தின் முடிவிலும் உங்கள் நேரத்தை மதிப்பாய்வு செய்து உங்கள் வடிவங்கள், முன்னேற்றம் மற்றும் சிக்கல்களை பகுப்பாய்வு செய்யலாம். உங்கள் நேரத்தை கண்காணிப்பது மற்றும் மதிப்பாய்வு செய்வது உங்கள் பணிப்பாய்வுகளை மேம்படுத்தவும், உங்கள் செயல்திறனை மேம்படுத்தவும், உங்கள் இலக்குகளை அடையவும் உதவும். உங்கள் பணிகளுக்கு முன்னுரிமை அளித்து ஒப்படைக்கவும். Prioritize and delegate your tasks. நீங்கள் உங்களுக்காக வேலை செய்யும் போது நீங்கள் பல திட்டங்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் பாத்திரங்களை ஏமாற்ற வேண்டியிருக்கும். இது மிகவும் சோர்வாகவும் இருக்கும், குறிப்பாக எல்லாவற்றையும் நீங்களே செய்ய முயற்சித்தால். உங்கள் நேரத்தை திறம்பட நிர்வகிப்பதற்கு உங்கள் பணிகளுக்கு முன்னுரிமை அளித்து பொறுப்புகளை வழங்க வேண்டும். உங்கள் பணிகளை அவற்றின் அவசரம் மற்றும் முக்கியத்துவத்திற்கு ஏற்ப வரிசைப்படுத்த பட்டியல்கள், மெட்ரிக்குகள் அல்லது விளக்கப்படங்கள் போன்ற கருவிகளை பயன்படுத்தலாம், மேலும் முக்கியமானவற்றில் கவனம் செலுத்தலாம். ஃப்ரீலான்சர்கள், உதவியாளர்கள் அல்லது பார்ட்னர்கள் போன்ற உங்கள் பணிகளில் சிலவற்றை நீங்கள் அவுட்சோர்ஸ் செய்யலாம் அல்லது ஒப்படைக்கலாம். உங்கள் பணிகளை முன்னுரிமை மற்றும் ஒப்படைத்தல் நேரம், ஆற்றல் மற்றும் பணத்தை சேமிக்க உதவும். கற்று உங்கள் திறமைகளை மேம்படுத்தவும். Learn and improve your skills. உங்களுக்காக வேலை செய்யும் போது உங்கள் நேரத்தை நிர்வகிப்பதற்கான மற்றொரு உதவிக்குறிப்பு உங்கள் திறன்களை கற்றுக்கொள்வதும் மேம்படுத்துவதும் ஆகும்.
இது உங்கள் மதிப்பை அதிகரிக்கவும், உங்கள் வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும், உங்கள் திருப்தியை அதிகரிக்கவும் உதவும். புதிய திறன்களை கற்றுக்கொள்ள புத்தகங்கள், படிப்புகள், பாட்காஸ்ட்கள் அல்லது வலைப்பதிவுகள் போன்ற கருவிகளை பயன்படுத்தலாம் அல்லது ஏற்கனவே உள்ள உங்கள் திறன்களை பயிற்சி செய்து மேம்படுத்தலாம். சகாக்கள், வல்லுநர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் போன்ற பிறரிடமிருந்து நீங்கள் கருத்து, வழிகாட்டுதல் அல்லது பயிற்சி பெறலாம். உங்கள் திறன்களை கற்றுக்கொள்வதும் மேம்படுத்துவதும் நீங்கள் வளரவும், மாற்றியமைக்கவும், சிறந்து விளங்கவும் உதவும். வெகுமதி மற்றும் உங்களை ரீசார்ஜ் செய்யுங்கள். ரிவார்ட் அண்ட் ரீசார்ஜ் யுவர்செல்ஃப். இறுதியாக, உங்களுக்காக வேலை செய்யும் போது வெகுமதி மற்றும் ரீசார்ஜ் செய்ய மறக்காதீர்கள். இது உங்கள் உந்துதல், நல்வாழ்வு மற்றும் மகிழ்ச்சியை பராமரிக்க உதவும். பெரிய அல்லது சிறிய உங்கள் சாதனைகளை அங்கீகரிக்க வெகுமதிகள், ஊக்கத்தொகைகள் அல்லது கொண்டாட்டங்கள் போன்ற கருவிகளை பயன்படுத்தலாம். நீங்கள் ஓய்வெடுக்க அல்லது வேடிக்கையாக பொழுதுபோக்குகள் அல்லது தியானம் போன்ற கருவிகளை பயன்படுத்தலாம். நன்றாக சாப்பிடுவது, போதுமான அளவு தூங்குவது, தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வது போன்ற உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். நீங்களே வெகுமதி மற்றும் ரீசார்ஜ் செய்து கொள்வது சோர்வை தடுக்கவும், உங்கள் மன உறுதியை அதிகரிக்கவும் மற்றும் உங்கள் வேலையை அனுபவிக்கவும் உதவும். To have notification about my new video, please don't forget to like, comment and subscribe. Thanks for watching.